ஹலோ ஆல், குட் டாக். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் 2 வெக்சல் ப்ராப்போசிஷன் பார்க்க போகிறோம். அதில் வெக்சல் ப்ராப்போசிஷன் அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்க்கலாம். வெக்சல் ப்ராப்போசிஷன் இஸ் 2-way ப்ரப்போசிஷன்ஸ். இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரீகேப். அண்ட் நெக்ஸ்ட் 2 ப்ரப்போசிஷன். ஃபர்ஸ்ட் ஒன் அன். அன் அப்படின்னா நிறைய மீனிங்ஸ் நம்மளுக்கு இங்கிலீஷில் இருக்குது. பை அப்படின்னு சொல்லலாம், ஆன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வர நவுனை பொறுத்து தான் இந்த அன்னோட மீனிங் மாறும். இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Sie hängt das Bild an die Wand. Sie hängt das Bild an die Wand. She hangs the picture on the wall. She hangs the picture on the wall. அவங்க போட்டோவை வால்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்றப்ப ஒரு மூமெண்ட் இருக்கு. அதனால இந்த இடத்துல இந்த அன் அக்குசாட்டிவ் எடுத்துக்கும். அக்குசாட்டிவ் எடுத்துக்கிறதுனால வாண்டோட ஆர்டிக்கல் தி வாண்ட் அப்படின்னு இருக்கும். Sie hängt das Bild an die Wand. Sie hängt das Bild an die Wand. இதுல dative caseல எப்படி un யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். Das Bild hängt an der Wand. Das Bild hängt an der Wand. The picture is on the wall. The picture is on the wall. So picture எங்க இருக்கு? வால் மேல இருக்கு, வால்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல இந்த அன் வந்து டாட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ டாட்டிவ் வர்றதுனால தி வாண்ட் டெர் வாண்ட் அப்படின்னு மாறிடும். தஸ் பில்ட் ஹேங்ட் அண்ட் டெர் வாண்ட். த பிக்சர் இஸ் ஹேங்ட் ஆன் த வால் ஆர் த பிக்சர் இஸ் ஆன் த வால். ஸோ இங்கேயும் அன் அப்படிங்கிறது வோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுச்சுன்னா தட் இஸ் டாட்டிவ். வோ ஹின் எங்க இல்லை ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கு, எங்க போச்சு, எங்க எங்க மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு ஆக்ஷன் நோட் பண்ணுது அப்படின்னா அது அக்குசாட்டிவ். நெக்ஸ்ட் வெக்சல் ப்ராப்போசிஷன் பார்க்கலாம். நேபர். நேபர் நேபனுக்கு இங்கிலீஷ்ல நியர் இல்ல நெக்ஸ்ட் டு அப்படின்னு 2 மீனிங்ஸ் இருக்கு. நியர் இல்லைன்னா நெக்ஸ்ட் டு. இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Sie parkt ihr Auto neben das blaue Auto. Sie parkt ihr Auto neben das blaue Auto. She parks her car next to the blue car. She parks her car next to the blue car. So அவங்களோட காரை ஒரு ப்ளூ காருக்கு பக்கத்துல பார்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆக்ஷன் இருக்கு, ஒரு மூமெண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல இந்த நேபன் அப்படிங்கிறத அக்குசாட்டிவா எடுத்துக்கிறோம். ஸோ அக்குசாட்டிவ் எடுத்துக்கிறதுனால தஸ் அப்படியே தான் இருக்கும், தஸ் அப்படின்னு ரீட்டைன் பண்ணுவோம். ஸோ சென்டென்ஸ் அகெயின். Sie parked ihr Auto neben das blaue Auto. ஸோ blaue Auto வரும்போது ப்ளூ கார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இதுல ihr Auto steht neben dem blaue Auto. Ihr Auto steht neben dem blauen Auto. Her car is next to the blue car. Her car is next to the blue car. அவங்களோட கார் எங்க இருக்கு? ப்ளூ காருக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த நேபன் எந்த மாதிரி ஒரு ப்ரப்போசிஷன் எடுத்துக்கோனா டாட்டிவ் ப்ரப்போசிஷன். ஏன்னா அது வோ அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது அப்படின்றதுனால ihr Auto steht neben dem blauen Auto. ஸோ dem blauen Auto. நேபன் டாட்டிவ் அப்படிங்கிறதுனால thus them மாறிடுது. அண்ட் blauen அப்படின்னு ஏன் வருதுன்னா இது adjective not the best article. இதை நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Neben dem blauen Auto. Ihr Auto steht neben dem blauen Auto. Danke.